நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பலைஃப் ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுக்காதீங்க, எடுத்து விட்டுட்டா திரும்ப வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட உண்மை என்ன பொய் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் ஷேக்மேட் இது 4மே போதும். இல்லை நீங்கள் இந்த ஃபார்முலா 1 புரோட்டீன் அஃப்ரெஷ் ஷேக்மேட் ஏற்கனவே எடுத்திருக்கீங்க, அடுத்தது நான் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே ஃபார்முலா புரோட்டீன் அஃப்ரெஷ் ஷேக்மேட் அது கூட செல்லுலாஸ் மல்டிவிட்டமின் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இந்த செல்லுலாஸ் மல்டிவிட்டமின் எதுக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் எடுக்கிறது அந்த பேசிக் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த 4 ப்ராடக்ட்டும். அடுத்தது நீங்கள் அட்வான்ஸ் பேக் எடுக்கணும், அது கூட தான் மல்டிவிட்டமினும் செல்லுலாஸும் ஆட் பண்ண சொன்னேன். இப்போ ஒரு கேள்வி வருது, ஷேக்கு ஒரு டைம் எடுக்கணுமா 2 டைம் எடுக்கணுமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைமே ஷேக் எடுத்துட்டு வெயிட்டை குறைச்சிடுறீங்க. குறைச்ச பிறகு குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதம் கேப் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என் கையில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அதை நான் ஒரு 2 செகண்ட் இழுத்து பிடிக்கிறேன் அப்படின்னா அது டக்குன்னு அது பழைய நிலைமைக்கு வந்துடும். அதே ஸ்ப்ரிங்கை நான் ஒரு 1/2 hour 1 hour இழுத்து பிடிச்சேன் அப்படின்னா அதோட பழைய நிலைமைக்கு வராது. கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போதும் அப்படி தான். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 months 6 months அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் விட்டுறீங்க, திரும்ப எடுக்கிறீங்க, விட்டுறீங்க. இதே மாதிரி வெயிட் கெயின் ஆகுது, லாஸ் ஆகுது, வெயிட் கெயின் ஆகுது, லாஸ் ஆகுது. அதனால தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து விட்டவங்க எல்லாருமே 1 மாதம் 2 மாதமா இருப்பாங்க. அவங்க தான் பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 3 மாதம் 6 மாதம் எடுத்து நல்ல எண்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க பேட் கமெண்ட் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் சாலட் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். ஷேக்கு ஒரு நாளைக்கு 3 வேளையாக எடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா எத்தனை வேலை எடுக்கணும் அப்படின்னு? ஷேக் ஒரு நாளைக்கு 2 வேலை தான் எடுக்கணும். ஒரு வேளை நல்ல மீலாக சாப்பிடணும். அது எந்த மாதிரி மீல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நல்லா இருக்கணும், கார்போஹைட்ரேட் நல்லா இருக்கணும், ஃபேட்டும் நல்லா இருக்கணும். இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. வெயிட் லாஸ் பண்ணும்போது கார்போஹைட்ரேட்டே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார், இது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு 40% உங்கள் உடம்புக்கு தேவை. இந்த ஹெர்பலைஃப் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் திரும்ப வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற கூட்டம் எது அப்படின்னா பேசிக் பேக்கை ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக தெரியாமல் எடுத்து விட்டவங்க தான் ஹெர்பலைஃபை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஹெர்பலைஃபை பற்றி நிறைய பேர் நல்லதாகவும் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா ஹெர்பலைஃப்பில் நான் ஒரு 8 வருஷமாக இண்டிபெண்டன்ட் அசோசியேட்டாக இருக்கேன். இப்போ என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்தா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. வந்துட்டு போனவங்க யார் அப்படின்னு பார்த்தா அவங்களால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல, அவங்களுக்கு டைம் இல்லை. வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது, இது எப்படி தெரியுமா இருக்குது, ஜிம் போகணும்னு ஆர்வம் இருக்கும், ஜிம்முக்கான ட்ரெஸ்லாம் வாங்கிடுவோம், ஜிம்முக்கான ஃபீஸ்லாம் பே பண்ணிடுவோம், ஆனால் ஜிம்முக்கு நம்ம போக மாட்டோம். கேட்டோம் அப்படின்னா ஜிம்மு மேலே நம்ம தப்பாக சொல்கிறது, அங்கே கோச் சரியில்லை, அங்கே ட்ரைனர் சரியில்லை, டைம் சரியாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிசிஷன் எடுங்க. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 வேளை ஷேக் குடிக்கணும், ஒரு வேளை நீங்கள் நல்ல மீலாக சாப்பிட்ணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். கரெக்டான ஃபுட் ஹேபிட்குள்ளே வரும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நான் நிறைய விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியல. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், நியூட்ரிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எல்லாமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வாரத்தில் 3 நாள் இல்லை 2 நாள் இந்த மாதிரி லென்த் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கம்பல்சரி வரும். இப்போ என் கேமராமேன் என்னை பார்க்குறாரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். லென்த்து வீடியோன்னு சொன்னோடனே அவர் மூஞ்சில் ஷாக்கிங் ஆகுது. ஆனால் கம்பல்சரி உங்களுக்காக நான் லென்த்து வீடியோ போடுறேன். நீங்கள் அதுக்கு என்னை சப்போர்ட் பண்ணோம். நிறைய இன்ஃபர்மேஷன் வெயிட் லாஸை பற்றியும் ஹெர்பலைஃபை பற்றியும் டெய்லி பேசிஸில் இல்லை, வீக்லி 3 times கம்பல்சரி வரும். தேங்க்யூ.